ஜூலை மாதம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் நான் போகிறேன். அப்போ எனக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ எடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12.2 இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அடுத்த மாதம் 8வது மாதம் போகிறேன். 8வது மாதம் போகும்போது என்னோட பிளட் லெவலில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. அதாவது கொஞ்சம் கம்மியாயிருக்கு. ரொம்பலாம் கம்மியாகலை. 12.2 இருக்கேன் அப்படின்னா 11.9க்கு வந்துட்டேன். கிட்டத்தட்ட 3.3 மில்லி சம்திங் ஏதோ கம்மியாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10வது மாதம் தான் நான் போகிறேன். 10வது மாதம் எனக்கு ஒரு ஸ்கேனு. அந்த ஸ்கேனுக்கு அப்புறம் இந்த குளுக்கோஸ் இதெல்லாம் குடிச்சிட்டு டெஸ்ட் எடுப்போம், பிளட் டெஸ்ட் எடுப்போம். அந்த பிளட் டெஸ்ட்டில் எனக்கு சர்ருன்னு இறங்கிடுச்சு. 11 கிட்டத்தட்ட 12ல் இருக்கேன்னா நான் 11.9 12 மாதிரி தான். 12ல் இருந்து 10.7க்கு வந்துட்டேன். 10.7க்கு வந்தோடனே எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஐயோ என்னடா இவ்வளோ கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் பயமாயிருச்சு. அதுக்கப்புறம் 12வது மாதம் நான் ஸ்கேன் எடுத்துட்டு மறுபடியும் போகிறேன். 12வது மாதம் வந்து 12க்கு வந்துட்டேன். மறுபடியும் 12க்கு வந்துட்டு மறுபடியும் வந்து 1வது மாதம் அடுத்த வருஷம். அதுக்கப்புறம் அதாவது 12வது மாதம் டிசம்பர் மாதம் முடிஞ்சோன்னு ஜான்வரி மாதம் எடுக்கிறேன். அப்போ வந்து 12.6 அதிகமாக தான் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நான் எப்படி வந்து அதை அதிகப்படுத்தினேன் அப்படிங்கிறதுக்கான விஷயத்துக்கு போகலாம்.